சிறு வயதுல ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது எல்லார் வீட்டில இருந்தும் நிறைய சத்தங்கள் கேட்கும். அதுல ஒரு முக்கியமான சத்தம் என்னன்னா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம், இது விவித் பாரதியினுடைய விசேஷ ஒளிபரப்பு அப்படின்னு சொல்லி பாடல்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ஸ்கூலுக்கு போகும்போது இந்த டைமை கால்குலேட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த ரேடியோ சவுண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ரேடியோ வேவ்ஸை 1888 ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாருங்க. அதனாலதான் இன்னைக்கு மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரேடியோ வேவ்ஸ் சிக்னலை அதன் வழியாக அளக்கிறார்கள். மேக்ரோனி என்கிற புகழ்பெற்ற மனிதர் அவர் தான் என்ன பண்றாரு, இந்த ரேடியோவை 1894 ஃபர்ஸ்ட் ரேடியோ எக்யூப்மெண்ட்டை அவர் யூஸ் பண்றார். 1906 ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அண்ட் மியூசிக் சிக்னல்ஸ் were heard through the radio waves from Brant Rocks, Massachusetts. யூஎஸ்ல இருந்து இந்த ரேடியோ வேவ்ஸ் சிக்னலா போச்சு. ரேடியோ டிரான்ஸ்ஃபார்ம் தி என்டையர் வேர்ல்ட். இன்னைக்கு எப்படி சோஷியல் மீடியா பயங்கரமா உலகத்தையே புரட்டி போட்டுச்சு, அது மாதிரி இந்த 21st செஞ்சுரியினுடைய அந்த திருப்பு முனையில 1900 பிகினிங்ல இந்த ரேடியோ பயங்கரமா ஒரு புரட்சியை கொண்டு வந்தது. ஒரு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு ஒரு தகவலை அல்லது ஒரு காரியத்தை பரப்ப வேண்டும் என்று சொன்னால் ரேடியோ அந்த ஃப்ரீக்வன்சில யாரெல்லாம் டியூன் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஒளிபரப்பை கேட்க முடிந்தது. புயல் வருதுன்னா அந்த ரேடியோவில் கேட்டுதான் புயலுக்கு எல்லாரும் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஒரு யுத்தம் வருது, தேசத்துல ஒரு தலைவர் மறைந்து விட்டார், அல்லவிட்டால் இன்றைக்கு யார் ஜனாதிபதியாக பதவியேற்க போகிறார், எந்த கட்சி ஜெயித்தது, எல்லாமே ரேடியோக்கு பக்கத்துல தாங்க. 1910 இருந்து கிட்டத்தட்ட 1980 வரைக்கும் ரேடியோ தான். ரேடியோ வாஸ் தி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கடலுக்குள்ள போகிற எல்லா பெரிய பெரிய கப்பல்களுக்கு ரேடியோ வேவ்ஸ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி ஒரு காரியத்தை சட்டமாக ஏற்றி விட்டார்கள். அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல ரேடியோ மூலமா தான் அட்வர்டைசிங்கே இருந்துச்சு. அப்போ ரேடியோல ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. அதன் மூலமா தான் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, ரேடியோன்றது ஒரு வேவ். அந்த வேவை யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் டியூன் பண்றாங்களோ அவங்களுக்கு அதை டவுன்லோட் ஆகி அந்த செய்தியை கேட்டாங்க. அதே மாதிரிதான் கடவுள் நம்மோடு எல்லா விதத்திலும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசுகிறத நம்ம கரெக்டா டியூன் பண்ணி கேட்டோம்னா நம்ம லைஃப்ல பெரிய காரியத்தை அடையலாம். எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீங்க கரெக்டா கூப்பிட்டீங்கன்னா, டியூன் பண்ணி ஆண்டவரே என்கிட்ட பேசணும்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா டியூன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரீக்வன்சியில கரெக்டா நீங்க கடவுள் பேசுற அந்த வார்த்தையை பைபிளை நீங்க வாசிச்சீங்கன்னா, அதை டியூன் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கடவுள் தேவையான அற்புதத்தை தருவார். இன்றைக்கு அந்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஜெரமியா 33:3, ஆண்டவர் உங்கள் வாழ்விலே அறியாது எட்டாவது பெரிய காரியங்களை அறிவிப்பார். God bless you. Have a wonderful day. You will be successful. Amen.